நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றிய திரு ஜெகதீஷ் பாண்டியன் மற்றும் திரு தனசேகரன் மற்றும் திரு ராஜ்குமார் மற்றும் திரு தமிழரசன் மற்றும் நாணம் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளும் மண்டல செயலாளராக பணியாற்றிய அருமை சகோதரர் மகேந்திரன், சென்னை தியாகராய நகர் தியாகராஜன் மற்றும் பிரபு திருச்சி மற்றும் கரு பிரபாகரன் உள்ளிட்டவர்களும், மாவட்ட செயலாளர்கள் திரு எட்மன், அருமை சகோதரர் டி நகர் புகழேந்தி மாறன், தினேஷ், வேலூர் பாவேந்தன், ராயப்பன், சஞ்சீவிநாதன், முகமது அசாக், சித்திரை செல்வன், சேது சோழிங்கநல்லூர் சித்திரை செல்வன் உள்ளிட்ட தோழர்களும் மற்றும் அம்பத்தூர் முருகன், சைதாப்பேட்டை ராஜகுமார், டி நகர் ராஜா, அம்பத்தூர் அஜ்மல், சைதை விமல் மற்றும் ஓபிஎஸ் அணியில் பணியாற்றிய ராஜ் பரணிபுத்தூர் மற்றும் அம்பத்தூர் ராஜகுமார், மணிகண்ட பிரபு, தமிழக கட்டுமான சங்கத்தின் தலைவர் சரண் குன்றத்தூர், நிர்மல் குன்றத்தூர், வெங்கடேசன் குன்றத்தூர் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்ட செயலாளராக இருந்த சுதாகர் உள்ளிட்ட பல்வேறு தோழர்களும் வருகை தந்து இணைந்திருக்கிறார்கள். அதுபோன்று ரெட்டில்ஸ் பகுதியிலிருந்து தேவா உள்ளிட்டவர்கள் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்து கொண்டு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக எனது கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையிலும் உலக தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுவதற்கும் என்னோடு இணைந்திருக்கிற அனைத்து என் தொப்புள் கொடி உறவுகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமையின் சார்பாக அவர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி சாதி மத எல்லைகளை கடந்து தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் தமிழ்நாட்டின் வாழ்வுரிமைக்காகவும் கடந்த 13 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அந்த போராட்டத்தினூடாக தமிழர் வாழ்வுரிமை களத்தில் பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் தினந்தோறும் இணைந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் என்னோடு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களும் அனைவரும் பொறுப்பாளர்களாக பல்வேறு அரசியல் கட்சிகளில் பணியாற்றியவர்கள். இவர்கள் அனைவரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைகின்ற போது தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னும் வேகமாக வீரியமாக தமிழ் சமூகத்திற்கு போராடுவதற்கான உத்வேகத்தை பெறுகிறது என்று நான் பெருமை கொள்கிறேன். அந்த வகையில் இந்த இணைப்பு விழாவை ஒழுங்கு செய்த நம்முடைய அருமை சகோதரர் திரைப்பட இயக்குனர் ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களுக்கும், தம்பி புகழேந்தி மாறன் அவர்களுக்கும், நம்முடைய அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களுக்கும், அதுபோன்று இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய மாநில பொறுப்பாளர்களாக இருந்த அருமை சகோதரர் தமிழரசன், தியாகராஜன், நம்முடைய மாவட்ட செயலாளராக இருந்த எட்மண்ட் உள்ளிட்ட சஞ்சீவ் உள்ளிட்ட தோழர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருந்து தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகின்ற அண்ணன் தனசேகரன் அவர்களுக்கும், வருகின்ற 23ஆம் தேதி மதுரையில் இதுபோன்று முக்கியமான நிர்வாகிகளோடு கட்சியில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொள்ள இருக்கிற அருமை சகோதரர் மதுரை வெற்றி குமரன், ராஜீவ்குமார் உள்ளிட்ட தோழர்கள் இங்கு வருகின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இங்கு மேடையில் என்னோடு அமர்ந்திருக்கின்ற பின்புறமாக நின்று கொண்டிருக்கிற
இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகின்றிருக்கின்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளாக இருக்கின்ற உறவுகளின் அழைப்பை ஏற்று எதிரிலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வருக வருக என்று மீண்டும் ஒரு முறை வரவேற்று அவர்கள் அனைவரும் இன்று முதல் சாதி மத எல்லைகளை கடந்து உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக அவர்கள் போராடுவதற்கு வருகின்றிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் ஒரு நல்ல ஒரு புரிதலுடனும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையுடனும் பல்வேறு அரசியல் கட்சிகளில் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்த ஆளுமைகள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்து வருகின்ற தமிழ் தேசிய அரசியலை மிகச்சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் கட்டி அமைத்து தமிழ்ச்சாதிக்குள் சண்டை இல்லாமல், தமிழ்நாட்டில் மத கலவரங்கள் இல்லாமல், லஞ்ச லாவண்ய ஊழல் இல்லாமல், சாதி மோதல் சண்டைகள் இல்லாமல், கனிமவள கொள்ளைகள் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு வருகின்றிருக்கின்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளோடு கலந்து பேசி ஏற்கனவே பச்சை தமிழகம் என்னும் அரசியல் கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைந்திருக்கின்ற கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராளி சுப உதயகுமாரன் உள்ளிட்ட தோழர்களோடு கலந்து பேசி தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற ஏப்ரல் மாதத்திலிருந்து சென்னை தலைமை அலுவலகம் திறந்து வைத்து புதிதாக இணைந்த அனைத்து ஆளுமைகளுடன் கலந்து பேசி ஒரு மிகச்சிறந்த சமரசமற்ற மக்களுக்கான போராட்ட களத்தில் எப்போதும் போல் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேகமாக வீறுநடை போடுவதற்கு வருகை தந்த தலைமைகளின் ஆலோசனைகளை கேட்டு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த இயக்கம் செயல்படும், இந்த கட்சி செயல்படும். இங்கே பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களும் தங்களை அரசியல் கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை நம்பி குறிப்பாக ஒத்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்ய போகிறார் என்கிற வினாக்களுக்கெல்லாம் இந்த கூட்டு முயற்சியோடு எதிர்காலத்தில் பதிலளிக்கக்கூடிய வகையில் எமது செயல்பாடுகள் அமையும். இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை உறவுகளையும் வரவேற்று எந்த சூழலிலும் பல்வேறு அரசியல் கட்சியில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, தொகுதி அளவிலான பொறுப்புகளை வகித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இணைந்து எனது தலைமை ஏற்று பயணிக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் அவருடைய இன்ப துன்பங்களிலும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலையிடும், அவர்களுக்காக தோள் கொடுத்து துணை நிற்கும். என்னை நம்பி வந்த எந்த ஒரு தமிழ் சமூகத்தின் சகோதரனையும் தொண்டர்களையும் ஒருபோதும் தமிழக வாழ்வுரிமை கட்சி கைவிடாது என்கிற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் தெரிவித்து எந்த சூழலிலும் எக்காரணத்திலும் பிரிதொரு அரசியல் கட்சிகளையோ, தமிழ் தேசிய அமைப்புகளையோ, தமிழ் தேசிய தலைமைகளையோ எந்தவித தனிப்பட்ட விமர்சனம் செய்யாமல் ஒரு நியாயமான, கண்ணியமான மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு நீங்கள் அனைவரும் அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். நம்மை திசை திருப்புவதற்காக சங்கிகள் பல காத்திருக்கிறார்கள். சங்கிகளுக்கு இடம் தராமல் அல்லது நம்மை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்து நம்முடைய கள செயல்பாட்டை தடுக்க முயற்சிக்கின்ற எவருக்கும் வாய்ப்பளிக்காமல் நாம் கட்டமைப்புகளை தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக இருக்கின்ற கிராமங்களையும், பேரூராட்சி கிளைகளிலும், ஊராட்சி ஒன்றிய கிளைகளிலும், நகராட்சி மாநகராட்சி கிளைகளையும் கட்டமைத்து 234 தொகுதிகளையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு வலுவானது ஒரு அரசியல் மாபெரும் இயக்கமாக உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய உழைப்பை, நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த இணைப்புக்கு வருகை தந்து அரங்கம் முழுவதும் அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளையும் வரவேற்று மேடையில் நின்று மேடையில் அமர்ந்து என்னோடு இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மறைந்த எம்ஜிஆர் அவர்களாலும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களாலும் கட்டி எழுப்பப்பட்ட அந்த இயக்கம் இன்றைக்கு ஒரு குடையின் கீழ், ஒரு தலைமையின் கீழ்
இயங்கி வந்த அந்த இயக்கம் பல்வேறு குழுக்களாக பிரிந்து கொண்டிருக்கிறது. தற்போது கூட மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடும் எடப்பாடியோடும் இணைந்து இயங்காமல் தனித்து செயல்படுவதாக பத்திரிகை ஊடகங்களை செய்தி பார்க்கிறேன். ஆக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிகச்சிறந்த ஆளுமைகளை ஒன்று பாரதிய ஜனதா தன் கட்சியில் இணைப்பதற்கு முயற்சி செய்யும். அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட அரசியல் கட்சிகளை தங்கள் இழுப்புக்கு வரவில்லை என்றால் வருமான வரித்துறை, சிபிஐ, இடி போன்ற துறைகளை அனுப்பி அந்த கட்சிகளை 2-3ஆக உடைக்கிற அந்த வேலைகளை செய்யும். அதுபோன்றுதான் இன்றைக்கு பாரதிய ஜனதா இந்தியா முழுக்க செய்து வருகிறது. அந்த அளவிலே பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகிறது என்பதை இனிவரும் காலங்களில்தான் நமக்கு தெரிய வரும். இப்போது மோடியை மாண்புமிகு செங்கோட்டையன் பாராட்டி இருப்பதை வைத்து மட்டும் என்னால் எதுவும் கணித்து சொல்லிவிட முடியவில்லை. இது ஒரு தமிழ் சமூகத்திற்கான ஒரு 15 ஆண்டு கால அரசியல் களத்தில் தன்னுடைய வாழ்நாளை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றிய மிகச்சிறந்த கள போராளிகள், பல்வேறு அரசியல் கட்சி ஆளுமைகள் இணைகின்ற ஒரு விழாவில் இது போன்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இதனுடைய தன்மை, இதனுடைய வீரியம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால் பெரிதொரு தருணத்தில் இது போன்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கிறேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்கிற அளவில் இல்லை. ஆனால் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் தினந்தோறும் நடந்தேறி வருகிறது. அதை இன்னும் மிக கடுமையாக காவல்துறை கண்காணித்து அதை ஒடுக்க வேண்டும். இந்த பாலியல் ரீதியான கற்பழிப்புகள், இந்த பாலியல் ரீதியான தொந்தரவுகள் அதிகரித்து வருவதை மட்டுப்படுத்த கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண தண்டனைக்கு எதிரான கட்சியாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மீறி பெண் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிற காரணத்தினால் தமிழக சட்டமன்றத்தில் முதலில் நான் தான் சொன்னேன், மரண தண்டனைக்கு எதிராக இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர் பாலியல் குற்றவாளிகளுக்கும் தொடர்ந்து 3 வயது 5 வயது சிறுமிகளை வன்புணர்வுக்கு உட்படுத்துகின்ற அந்த மனித மிருகங்களுக்கு தூக்கு தண்டனை அளிக்கின்ற சட்ட திருத்தங்கள் வேண்டும் என்று சொன்னேன். அதை காவல்துறையும் உள்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக டிஜிபி அவர்களை சந்தித்து அப்படி ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு டிஜிபி அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து நான் வலியுறுத்தினேன். அதை முதலமைச்சரிடத்திலும் வேண்டுகோளாக முன்வைத்தேன். அதுதான் இன்றைக்கு ஒரு முறை பெண்களை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி 2வது முறையும் அதே நபர் அதே தவறை செய்தால் அவருக்கு தூக்கு தண்டனை என்கிற ஒரு மிகப்பெரும் கடுமையான ஒரு சட்டம் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறது. இதுபோன்ற கடுமையான சட்டங்கள் இயற்றியதை வரவேற்கிற அதே வேளையில் இதுபோன்ற தொடர் பாலியல் குற்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் நம்முடைய தமிழக சட்ட ஒழுங்கு காவல்துறை மிக மிக கடுமையான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். இல்லை, இது 7 கோடி மக்கள் தொகை வாழ்கின்ற ஒரு பகுதியில் அங்கங்கு ஒரு சில இடங்களில் பாலியல் வல்லுறவு இந்திய முழுக்க நடைபெறுகிறது. இன்றைக்கான புதிய இந்த உங்களுக்கு தெரியும், இந்த மீடியாக்கள், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இந்த பல்வேறு செயலிகள் எல்லாம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நாம் ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற போது விளம்பர இடைவெளியில் ஆபாசமான அருவருக்கத்தக்க முழு பெண்களுடைய நிர்வாண காட்சிகள், பெண்களுடைய மோசமான காட்சிகள் எல்லாம் வெளிவருகிறது. ஆக இதனால் கஞ்சா, அபின் போதையில் இருக்கிற மனித மிருகங்கள் அந்த பாலுணர்ச்சி தூண்டப்பட்டதன் காரணமாக உலகம் முழுவதும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று அதிகரித்து வருகிறது. அதனால் இந்தியாவிலேயே ஒரு முறைக்கு 2வது முறை இந்த குற்றத்தில் ஈடுபடுகின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாவது இதை ஒழிக்க வேண்டும், இதை மட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஆலோசனை என்னால் முன்வைக்கப்பட்டு என்னால் அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் வழங்கப்பட்டு அது இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவிலேயே முதல் முறையாக. டாஸ்மார்க்கில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய், சில இடங்களில் 20 ரூபா வரையில் கூடுதலாக வாங்கப்படுவது என்பது அது பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய கள ஆய்விலும் என் கட்சிக்காரர்கள் நேரடியான கள ஆய்விலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தொகை தமிழ்நாடு முழுவதும் அது 1000 கோடியா 5000 கோடியா 10,000 கோடியா என்பதை ஒரு நேர்மையான நீதியான ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு
அந்த டாஸ்மார்க்கில் நடைபெறுகின்ற முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை தவற இழைத்தவர்கள் எவராக இருந்தாலும் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேண்டுகோள். சாதி ரீதியாக பள்ளி பருவத்திலும் கல்லூரிகளிலும் ஏற்படுகின்ற மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஆதலால் நான் சட்டமன்றத்திலே இதற்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறேன். நான் படிக்கின்ற காலத்தில் இருந்த நீதி போதனைகள் ஆசிரியர்கள் மாணவர்களை தட்டி கேட்பதற்கும் அல்லது கண்டித்து திருத்துவதற்குமான உரிமை இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதனுடைய விளைவு இன்றைக்கு வகுப்பறைகளிலே பெற்றோர்களை குறித்து, ஆசிரியர்களை குறித்து, உறவுகளை குறித்து, நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய பண்பாட்டு விடயங்களை குறித்து, பெற்றோர்களை மதிப்பதை குறித்து, பெரியோர்களை மதிப்பதை குறித்தான எந்தவித பாட முறையும் தமிழ்நாட்டு பள்ளிகளில் இல்லை. மீண்டும் அது கொண்டு வரப்பட வேண்டும். மீண்டும் ஆசிரியர் கையில் பெரம்பு என்கிற நிலை இருந்தாலும் அது ஒரு கட்டுப்படுத்துவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு என்ற அளவிலே இருக்க வேண்டும். பள்ளி மாணவர்களே போதைக்கு அடிமையாகி ஆசிரியர்களை குத்தி வகுப்பறையில் கொலை செய்கின்றான். ஆசிரியர்களை சாதி சங்க தலைவர்களை அழைத்து வந்து மிரட்டுகிறார்கள். வகுப்பறைகளிலே கூட சாதியினுடைய பெயர்களை எழுதி வாழ்க என்று எழுதுகிறார்கள். நேற்றைய தினம் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அது போன்ற சுவர் எழுத்துக்களை அழித்திருக்கிறார்கள். ஒருபோதும் பள்ளியில் படிக்கின்ற ஒருவருக்கொருவர் நட்பின் காரணமாக உயிரையே கொடுக்கின்ற அன்பு பாராட்டி வாழ வேண்டிய வயதில் சாதி மத ரீதியான தமிழ் சமூகம் பிரிந்து கிடப்பதை நாம் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் மதத்தின் பெயரால் இன்றைக்கு மக்களை பிளவுபடுத்தி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிய பாரதிய ஜனதா அரசு அங்கிருக்கிற பள்ளிவாசல்கள் மீது, அங்கிருக்கிற மசூதிகள் மீது இன்றைக்கு ஹோலி பண்டிகையின் ஊடாக அத்துமீறி உள்ளே நுழைந்து காவல்துறை பாதுகாப்போடு அப்பாவி இஸ்லாமிய உறவுகளை மீது பொடிகளை தூவுவதும், அதுபோன்று பர்தா அணிந்து சென்ற முஸ்லீம் பெண்கள் மீது முட்டையை மண்டையில் அடித்து உடைப்பதும், இன்றைக்கு அந்த ஹோலி பண்டிகையினுடைய அந்த வண்ண கலர்களை பூசுகின்றேன் என்கிற பெயரிலே அதற்கு உடன்படாத ஒருவரை அடித்து கொலை செய்கின்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு சூழலை இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவும் சங் பரிவார கும்பல்களும் நடத்தி செல்கிறார்கள். இது இந்த தேசத்திற்கும் இந்தியாவின் ஒற்றுமைக்குமே பங்கம் விளைவிக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நடவடிக்கை. இதை மனிதகுலம் அனுமதிக்கக்கூடாது. இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இதற்காக தொடர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சமூக நல்லிணக்கத்திற்காக, சாதி மோதல்கள் இல்லாத தமிழ் சமூகத்திற்கும் இந்திய சமூகத்திற்குமான ஒரு குரலாக சட்டமன்றத்தில் கண்டிப்பாக ஒலிக்கும். இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களையும் எதிர்காலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுக்க திட்டமிட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளோடு கலந்து பேசி விரைவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சமூகங்களின் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு என்கிற சமூக உரிமை, சம உரிமை, சமூக நீதி உரிமை வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு 100 பதவிகளை வெறும் 10% சமூகங்கள் கைப்பற்றிக் கொள்வதும், 90% சமூகங்கள் அந்த இடத்திற்கு வர முடியாமல் அல்லல்படுகிற, துன்பப்படுகிற, துயரப்படுகிற சூழல் இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த சமூகங்கள் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்ந்தாலும் அவரவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெற வேண்டும். அதுபோன்று தமிழ்நாடு அரசு பதவிகளில் 100% இந்த தமிழர் நிலத்தை கொண்ட, தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தமிழர்களுக்கு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பதவிகளில், ஒன்றிய அரசு பதவிகளில் 90% அந்தந்த மாநிலங்களை தாயகமாக கொண்ட மக்களுக்கு வழங்க வேண்டும். இது எல்லாம் நடைமுறைக்கு வருகின்ற போதுதான் சாதிய மோதல்களும் மத மாச்சரியங்களும் கடந்து அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு அரசு அமைகின்ற போதுதான் நிச்சயம் இதற்கெல்லாம் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படும். அது குற்றவாளி எவ்வளவு பெரிய சிறு குற்றத்திலிருந்து பெரிய குற்றத்திலிருந்து குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டான் என்றால் அவன் குற்றவாளி தான். அவர்களை கொண்டாடுகின்ற, அவர்களை போற்றுகின்ற எவரையும் நாம் ஆதரிக்க முடியாது. அதை நாம் கண்டிக்கிறோம். நன்றி.